ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் சரித்திரம் தொடர்கிறது. சிவபெருமானின் அம்சமாக நிவர்த்திதாசன், பாண்டுரங்கனின் அம்சமாக ஞானதேவ், பிரம்மதேவனின் அம்சமாக சோபான்தேவ், அம்பிகையின் அம்சமாக முக்தாபாய். இவர்களின் தந்தையான விட்டல் பந்த் சந்நியாசி ஆன பிறகு குருவின் வாக்கிற்கு கட்டுப்பட்டு சம்சாரி ஆனவர். சந்நியாசி சம்சாரத்திற்குள் வருவது பாபம்தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் குருவோட கட்டளையால் சம்சாரி ஆனவர். சபை சாஸ்திரம் படி செல்லுகிறது. அதனால் விட்டல் பந்த் செய்தது தவறு என்கிறார்கள். அதற்கு மேல் இவர்களுக்கு குழந்தைகள் மேல் இரக்கம் வரவில்லை. உயர்ந்த குலத்தில் பிறந்ததால் ஒருவன் உயர்ந்தவனா? உயர்ந்த காரியங்கள் பண்ணுவதால் ஒருவன் உயர்ந்தவனா? எல்லா ரூபத்திலும் சரீரத்திலும் பகவான் தானே இருக்கிறான். வேதம் இதைத்தானே சொல்லுகிறது என்கிறார் ஞானேஸ்வர். அதற்கு எல்லா ஜீவனும் ஒன்றுதான் என்பது தத்துவ ரீதியாகத்தான். விவகார உலகத்தில் அதை கடைபிடிக்க முடியாது என்கிறார்கள். அப்பொழுது அங்கு ஒரு எருமை மாடு வருகிறது. சபை சொல்லுகிறது, எங்களால் வேதம் சொல்ல முடியும், இந்த எருமை மாட்டால் வேதம் சொல்ல முடியுமா என்று கேட்க, ஞானேஸ்வர் எருமை மாட்டின் மேல் கை வைத்து ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி என்று சொல்லி தன் குருநாதரான நிவர்த்திதாசரை தியானித்தார். எருமை அப்படியே வேதம் சொல்ல ஆரம்பித்தது. ஆஹா, என்ன அற்புதம் என்று வியந்தார்கள். எல்லோருடைய கண்ணோட்டமும் மாறத் துவங்குகிறது. ஞானேஸ்வரின் இந்த லீலை மிக பிரசித்தம். நாமெல்லாம் உயர்குல பிறப்பினாலும் அனுஷ்டானத்தாலும் கர்வமடைந்துள்ளோம் என்கிறார்கள். ஆனால் ஞானேஸ்வர் அவர்களை சேவித்து, எத்தனை வருஷமாக வேதம் சொல்லியிருப்பீர்கள், இதற்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் என்கிறார். எருமை மாடு வேதம் சொன்னதை காட்டிலும் இந்த பணிவு சபைக்கு அற்புதமாக தோன்றியது. பாபத்தினால் பிறந்த குழந்தைகள் சுத்தி பத்திரம் கொடுக்க முடியாது என்று சொன்ன சபை தலைவர் குழந்தையை வாரி அணைத்து தூக்கி கொண்டு ராமகிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்று சொல்ல அனைவரும் நாமம் சொல்லுகிறார்கள். மக்கள் குழந்தைகளிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள். சபையிடமிருந்து சுத்தி பத்திரம் வாங்கி கொண்டு ஆலந்தி கிளம்புகிறார்கள். மக்களுக்கு இவரை அனுப்ப மனமில்லை. அதனால் சிறிது காலம் அங்கேயே இருக்கிறார்கள். அந்த சமயத்தில்தான் ஞானேஸ்வர் பாமர மக்களுக்கும் புரியும்படியாக 700 ஸ்லோகம் கொண்ட பகவத்கீதைக்கு 9000 ஸ்லோகங்களில் விளக்கம் கொடுத்தார். இதற்கு ஞானேஸ்வரி என்று பெயர். இவர் சொல்ல சொல்ல எழுதியவர் சச்சிதானந்தர். மிக எளிமையான நடையில் மராட்டியில் எழுதப்பட்டது. கீதைக்கு இதுவரை வெளிவந்த விளக்கங்களில் ஞானேஸ்வரிக்கு சமமான விளக்க உரை கிடையாது என்பது பகவத்கீதையில் பாண்டித்யமுள்ள மகான்களின் கருத்து. மக்கள் இவரை மாவுலி ஞானேஸ்வர் என்று அழைக்கிறார்கள். மாவுலி என்றால் அம்மா, தெய்வத்தாய் என்று அர்த்தம். பகவானின் கருணை, குருவோட பாண்டித்யம், அம்மாவோட வாத்சல்யம் மூன்றும் கலந்த கலவை மாவுலி ஞானேஸ்வர். அங்கிருந்து இவர்கள் ஆலந்தி வந்தார்கள். விஷயம் அறிந்து அனைவரும் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், சபை தலைவரான விதோபாவை தவிர. ஒரு முறை முக்தாபாய் மாண்டே எனப்படும் போலி செய்வதற்காக ராந்தன் பாத்திரம் தேவைப்பட்டது. அதை வாங்குவதற்காக கடை வீதிக்கு சென்ற பொழுது அங்கு வந்த விதோபா ஊரை விட்டு ஒதுக்கியவர்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது என்று கூற, முக்தாபாய் அழுது கொண்டே ஞானேஸ்வரிடம் வந்து சொன்னாள். விதோபாவிற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் ஞானேஸ்வர் தன் முதுகிலேயே போலி செய்யலாம் என்று கூறி யோக சக்தியால் தன் உடலை அனல் போல் செய்து தன் முதுகில் போலியை சுட சொன்னார். இதை பார்த்து விதோபா வெட்கி தலை குனிந்து மன்னிப்பு கேட்டு அவர்களிடம் சரணடைந்து விட்டார். பிற்காலத்தில் நாமதேவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட இவர் காரணமாய் இருந்தார்.
இப்பொழுது அனைவரும் ஞானேஸ்வரரால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். அனைவரையும் அழைத்து கொண்டு பண்டரிபுரத்திற்கு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி என்று பாடிக்கொண்டே செல்கிறார்கள். இதுதான் அடிப்படை வார்க்கரி சம்பிரதாயம். இன்றும் ஜாம் ஜாம் என்று நடக்கிறது. பக்திக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை. ஹரஹர மகாதேவ் என்பார்கள், ஜெய் போலோ புண்டரீக வரதா என்பார்கள். எந்த பேதமும் கிடையாது. நாமாவிற்கு மட்டும்தான் மரியாதை. இவர்கள் பாடிக்கொண்டே பண்டரி கஷேத்திரத்துக்கு வந்துவிட்டார்கள். இவர்கள் பஜனை விறுவிறு என்று இருக்கும். இதற்கு கீர்த்தனை ரங் என்பார்கள். பஜன் கேட்டவுடன் விட்டலன் சும்மா இருப்பானா? இவர்களை எதிர்கொண்டு அழைக்க ஓடி வந்து விட்டான். நாமதேவரும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார். மாவுலியால் நாமதேவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அதை நாமதேவர் பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அனுபவிப்போம். ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்க விட்டல. நாளை முதல் நாமதேவர் சரித்திரம். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.